குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் ஏசப்பாக்குள்ள ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கி நம்ம கதைக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்குரிய வசனத்தை நம்ம படிச்சிடலாமா? சரி. நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் அப்படின்னு யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34வது வசனத்தில் ஏசப்பா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏசப்பா நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க. நம்மளையும் மற்றவங்க மேலே அதிகமாக அன்பாக இருக்க நமக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம அதை என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? சரி, வாங்க நம்ம இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம். ஏசப்பாவுடைய அன்பை ஃபாலோ பண்ண தாராங்கிற ஒரு அக்காவுடைய கதையை குறித்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இவங்க தான் தாரா. இவங்க ரொம்ப அழகானவங்க, க்யூட்டாக இருப்பாங்க. ஏசப்பாவுக்கு ரொம்ப பிரியமானவங்களும் கூட. சரிங்களா? இவங்க ஃபேமிலி பாருங்கள், இவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபேமிலி. இவங்க என்ன பண்ணுவாங்க? தவறாமல் குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க. காலையிலையும் ராத்திரியிலும் தவறாமல் குடும்ப ஜெபம் நடக்கும். அதில் தாராக்காவும் பாட்டு பாடுவாங்க, ஜெபிப்பாங்க, வாசிப்பாங்க. சரிங்களா? நீங்கள் அப்படி ஜெபிக்கிறீங்களா? உங்கள் ஃபேமிலி ப்ரேயரில் நீங்கள் வேதம் வாசிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? நல்லா கரங்களை கொட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறீங்களா? சரி, நல்ல பிள்ளைங்க நீங்கள்லாம். அதே மாதிரி நல்லா கரங்களை கொட்டி பாட்டு பாடுங்க, ஏசப்பாவை துதிங்க, நல்லா ஜெபிங்க, வேதத்தையும் தவறாமல் வாசிங்க. சரிங்களா? வாங்க நம்ம தாராவை குறித்து பார்ப்போம். தாரா அக்கா ஏசப்பா மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. எப்படி வந்துச்சு இந்த அன்பு? தாரா அக்கா குட்டி பிள்ளையாக இருக்கிறப்பத்துலேருந்தே அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஏசப்பாவுடைய கதைகள் என்ன பண்ணுவாங்க, பைபிளிலிருந்து குட்டி குட்டி கதைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே வளர்த்தாங்க. அதனால் அவங்க அதை கேட்டு கேட்டு வளர வளர ஏசப்பா மேலே ரொம்ப அன்பு அவங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரிங்களா? அவங்க ஏசப்பாவுக்கு ரொம்ப நேசித்தாங்க. அதே மாதிரி ஏசப்பாவும் தாராவை என்ன பண்ணாங்க? ரொம்ப நேசித்தாங்க. அவங்க ரொம்ப அன்பானவங்க மாத்திரம் இல்லை, இரக்க குணம் உள்ளவங்களாகவும் இருந்தாங்க. சரிங்களா? அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க ஃபேமிலி ப்ரேயரில் எப்போவும் ஜெபிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நாள் அவங்க ஃபேமிலி ப்ரேயர் நடந்துட்டுருக்கிறப்ப அந்த தெரு வழியாக ஒரு மனநிலைமை சரியில்லாதவர் நடந்து போய்கிட்டு இருந்தார். மனநிலைமை சரியில்லைன்னா என்ன தெரியுமா குட்டீஸ்? அவங்க யாருன்னு அவங்களுக்கே தெரியாது, பாவம். இப்போ உங்ககிட்ட போய் உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும்ல, உங்கள் அம்மா அப்பா பேர் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியும்ல, ஆனால் அவங்களுக்கு சொல்லவே தெரியாது, பாவம், யாருன்னே தெரியாது. அப்படியே ரோட்டில் போவாங்க, யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவாங்க. இப்படி தான் அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் அவர் நடந்து போயிட்டுருக்கிறப்ப தாரா அக்கா வீட்டில் நல்லா பாட்டு பாடி கத்தரை துதித்து ஜெபிச்சிட்டு இருக்கிறப்ப அந்த சத்தத்தை கேட்டு அவர் என்ன பண்ணார்? நேராக வந்துட்டார். அந்த வீட்டுக்கு அந்த வீட்டு வாசல்லையே நின்றுட்டு இருந்தார். இவங்களும் நல்லா பாடி துதித்து ஜோம் பண்ணி முடித்த உடனே தாரா அக்கா கண் விழிச்சு பார்த்தா அந்த அங்கிள் வாசலில் நின்றுட்டு இருந்தார். உடனே இவங்க என்ன பண்ணாங்க? ஒரு நிமிஷம் பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நல்ல குடுக்குன்னு ஓடி போய் அவரை கூட்டிகிட்டு உட்கார வச்சு அவருக்கு என்ன பண்ணாங்க? ஆகாரம் கொடுத்து அனுப்பிச்சி வச்சாங்க. இதே மாதிரி ஒரு சில நேரத்தில் அவர் அந்த வழியாக வர்றப்ப என்ன பண்ணுவார்? வருவார். உடனே தாராக்கா அவங்கள கூப்பிட்டு ஆகாரம் கொடுத்து அவங்கள அனுப்பிச்சி வைப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்ச நாள் நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு கொஞ்ச நாள் அவர் வர்றதே இல்லை. உடனே தாராக்காவுக்கு ரொம்ப மனசு கஷ்டம். ஐயோ, அவர் எங்கே இருப்பார்? எப்படி இருப்பார்? நல்லா இருப்பாரா? சாப்பிட்ருப்பாங்களா? அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ராத்திரியில் ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம தாராக்கா எப்பவுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி தனி ஜபமும் பண்ணுவாங்க. நீங்களும் அப்படி பண்ணுறீங்களா? பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணணும். சரிங்களா? தாராக்கா அந்த மாதிரி தனி ஜபம் பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு அவரை குறித்து ஞாபகம் வந்துருச்சு. உடனே அவருக்காக ஜோம் பண்ணாங்க. ஏசப்பா, எப்படியாவது அந்த அங்கிளை தொடுங்க ஏசப்பா, எப்படியாவது அந்த அங்கிளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தொடர்ந்து ஜோம் பண்ணிருக்கப்ப திடீர்னு ஒரு நாள் அப்படி அந்த அங்கிள் என்ன பண்ணாங்க? ரோட்டில் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறப்ப ஒரு குப்பை தொட்டி இருக்கும். உடனே அவருக்கு பசி வந்துருச்சா, உடனே என்ன பண்ணாங்க? அந்த குப்பை தொட்டியில் போய் அங்கே கிடக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த நேரத்தில் ஒரு நல்ல பயங்கரமான ஒரு வெளிச்சம் அந்த அங்கிள் மேலே விழுறதா அவர் உணர்ந்தார். கண்ணை கசக்கிட்டு அப்படி விழிச்சு பார்த்தா அவரால் பார்க்கவே முடியல. அவ்வளோ ஒரு பிரைட்டாக இருந்துச்சு அந்த இடம். உடனே அங்கேருந்து ஒரு கை மட்டும் அந்த அங்கிள் தலையை அப்படியே லேசாக அப்படியே தொட்டுச்சு. உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு? ஏதோ ஒன்று நடந்துருச்சு. உடனே அவர் விழிச்சு பார்த்தா எந்த லைட்டும் அங்கே இல்லை. அங்கே இருந்த லைட், அந்த பிரைட்டாக இருந்த லைட்டு காணோம். உடனே அவர் சுற்றி முற்றி பார்த்தா அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன நம்ம குப்பை தொட்டியில் உட்காந்துட்ருக்கோமே, நமக்கு ஏன் இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே அவர் என்ன பண்ணிக்கிறாரு? தொட்டு தொட்டு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் யோசித்து பார்க்குறாரு, நான் இத்தனை நாள் எப்படி இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? அவர் யோசித்து பார்க்குறாரு.
அப்போ அந்த யோசிக்கிறப்ப தான் அந்த தாராங்கிற அந்த குட்டி பாப்பாவோட ஞாபகம் அவருக்கு வந்துச்சு. உடனே என்ன பண்ணார், ஓடி 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 அந்த தாரா பாப்பா வீட்டுக்கு ஓடி வந்தார். வந்துட்டுருக்கப்போ அந்த பாப்பா அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஏசப்பாவை துதித்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. உடனே இவர் வந்து அந்த வாசலில் நின்று ரொம்ப தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். அவர் அழுற சவுண்டு கேட்டு உடனே குட்டி பாப்பா போய் அங்கிள் ஏன் அழுவுறீங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் ரொம்ப அழுதுட்டு அவரால் சொல்லவே முடியல. அவ்வளோ சந்தோஷத்தில் அவர் அவ்வளோ அழுகுறாரு. அதுக்கப்புறம் அழுதுட்டு அவர் சொல்கிறாரு, பாப்பா நீ ஜெபிச்சிங்கில்ல, அந்த மாதிரி உங்கள் ஏசப்பா என்னை தேடி வந்தார், என்னை தேடி வந்து என் தலையை தொட்டார். அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, நான் யார் என்ன எதுன்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நிஜமாலுமே உங்கள் ஏசப்பா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். தாராவுக்கு இதை கேட்ட உடனே தாராவோட கண்களில் அவ்வளோ தண்ணி. ஏசப்பா எவ்வளோ அன்பானவர் பார்த்தீங்களா. தாராவுடைய ஒரு குட்டி ஜபத்தை கேட்டு ஏசப்பா அந்த அங்கிளுக்கு சுகம் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. உடனே தாரா என்ன பண்ணா, ஏசப்பாக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் செலுத்தினாங்க. சரிங்களா. அதே மாதிரி அந்த அங்கிள் சொன்னாங்க, எனக்கும் உங்கள் ஏசப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இனிமேல் ஏசப்பாவை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் வந்து சாட்சி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தாரா அவங்க அப்பாட்ட சொல்லி அவங்க அப்பாவுடைய ட்ரெஸ்ஸில் ஒரு 2-3 ட்ரெஸ் எடுத்து அந்த அங்கிளுக்கு கொடுத்து ஆகாரமும் கொடுத்து அந்த அங்கிள் என்ன பண்ணாங்க, அமுச்சு வச்சாங்க. பார்த்தீங்களா குட்டீஸ், தாராக்கா எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க பார்த்தீங்களா. ஏசப்பாவும் இதை தான் உங்ககிட்டையும் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா. சரி, இதே மாதிரி ஒரு சம்பவம் நம்ம பைபிள்லேயும் இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எங்கே இருக்குது? வாங்க படிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா. அவங்க பிறந்ததுலேருந்தே 2 காலும் வேலை செய்யாமல் சப்பானியாக ஒருத்தர் இருந்தார். சரிங்களா. அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சர்ச்சு வாசலில் இந்த மாதிரி உடம்பு முடியாதவங்க, அதாவது முடியாதவங்கன்னா கை கால் இல்லாதவங்க, பார்வை இல்லாதவங்க, வாய் பேச முடியாது, இந்த மாதிரி வேலை செய்ய முடியாதவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைப்பாங்க. அலங்கார வாசல்ங்கிற ஒரு வாசல் கிட்ட அவங்க அங்கே உட்காந்து அந்த சர்ச்சுக்குள்ளே வர்றவங்க போகிறவங்க கிட்டே எல்லாம் பிச்சை கேட்டுட்டு இருப்பாங்க. சரிங்களா. அந்த மாதிரி ஒரு பிறந்ததுலேருந்தே சப்பானியாக இருந்தவரை ஒருத்தவங்க தூக்கிட்டு வந்து அந்த சர்ச்சு வாசலில் உட்கார வச்சுட்டாங்க அவர் பிச்சை கேட்குறதுக்காக. அந்த மாதிரி அவர் உட்கார்ந்துருந்த ஒரு நாள் நம்ம ஏசப்பா கூடயே இருந்து அவருடைய வசனங்கள் எல்லாம் கேட்டு அற்புதங்களை பார்த்து அப்படி இருந்து பழகின சீஷராக இருந்து அப்போஸ்தலரான நம்ம பேதுருவும் யோவானும் அந்த என்ன பண்ணாங்க, ஜெபிக்கிறதுக்காக அந்த சர்ச்சுக்கு வந்தாங்க. அப்படி வர்றப்ப இவரும் அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்குற மாதிரியும் நம்ம அப்போஸ்தலர்கிட்டையும் என்ன பண்ணாங்க, கேட்டாங்க. என்ன கேட்டிருப்பாங்க, ஐயா ஏதாவது காசு இருந்தால் போடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லையா. உடனே பேதுருவும் யோவானும் நின்று அவனை ஒரு நிமிஷம் இப்படி உத்து பார்த்தாங்க. இவங்க நிறைய காசு கொடுப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்கள உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. உடனே பேதுரு சொன்னார், வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லை, ஆனால் என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் உனக்கு தர்றேன்னு சொன்னார். உடனே அவர் என்ன பண்ணார், என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லை, என்கிட்ட இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், பேதுரு அவருடைய வலது கையினால் அந்த உட்கார்ந்துருந்த அந்த சப்பானியை அப்படியே லைட்டாக அப்படி பிடிச்சி தூக்குனார். உடனே அவர் என்ன பண்ணார், அப்படியே எழுந்தார். எழுந்து நின்று உடனே அவருக்கு அப்படியே பயங்கர சந்தோஷம். அவர் என்ன பண்ணார், குதித்து எழுந்து நின்று நடந்தார். எத்தனை வேலை செஞ்சுருக்காரு பாருங்கள். உட்காந்தே இருந்தவர் நடந்து குதித்து தேவனை துதிச்சுக்கிட்டே பேதுரு கூடையும் யோவான் கூடையும் சேர்ந்து ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறதுக்கு சர்ச்சுக்குள்ளேயே போயிட்டாங்க. பாருங்கள், அவங்க கேட்குறப்ப அந்த சர்ச்சு வாசலில் நிறைய ஜனங்க இருந்திருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க இங்கே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு. ஆனால் பாருங்கள், பிறந்ததுலேருந்து காலே வேலை செய்யாத அந்த சப்பானியை பேதுருவும் யோவானும் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. என்ன வார்த்தை சொன்னாங்க, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடன்னு தான் சொன்னாங்க. பார்த்தீங்களா ஏசப்பா எவ்வளோ அற்புதத்தை செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு வார்த்தைக்கு ஏசப்பா எவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க பாருங்கள். நீங்கள் விசுவாசமாக ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறப்ப ஏசப்பா அதை தள்ளவே மாட்டாங்க. உடனே கேட்டு அந்த வார்த்தையின்படி அவர் கிரியை செய்வாங்க. சரிங்களா.
தாரா அக்காவுடைய ஜெபத்தை ஏசப்பா கேட்டாங்க இல்லையா? கேட்ட அந்த அங்கிளுக்கு சுகம் கொடுத்தாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம அப்போஸ்தலருடைய ஒரு வார்த்தையை கேட்டு அந்த சப்பானிக்கு ஏசப்பா என்ன பண்ணாங்க? கால்களை பலன்படுத்தி கொடுத்தாங்க இல்லையா? அதே மாதிரி நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி உங்கள் ஜெபத்தில் நீங்கள் எதெல்லாம் கேட்பீங்களோ ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் ஜெபிக்கணும். அது உங்களுக்கு உண்மையாகவே தேவைன்னு ஏசப்பாவுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. சரிங்களா? தேவையில்லாத கெட்ட விஷயங்களை ஏசப்பா ஒரு நாளும் உங்களுக்கு தர மாட்டாங்க. நல்ல விஷயங்கள் மாத்திரம்தான் ஏசப்பா உங்களுக்கு தருவாங்க. சரிங்களா குட்டீஸ்? நீங்கள் கண்டிப்பாக ஜெபிப்பீங்களா? பாருங்கள், நம்ம ஏசப்பாவுடைய நாமத்தில் எவ்வளோ பவர் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே பேதுருவும் யோவானும் ஏசப்பாவோட நாமத்தை சொன்ன உடனே அவருக்கு எவ்வளோ பலன் வந்துச்சு பார்த்தீங்களா? அதுதான் ஏசப்பாவுடைய நாமம். சரிங்களா? ஆனால் அந்த நாமத்தை விளையாட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? பயபக்தியாக இருக்கணும். ஏசப்பாவோட நாமத்தில் பயபக்தியாக இருக்கணும். ஏன்னா பைபிளில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, என்னோட நாமத்தை வீணில் வழங்காதிருப்பீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? வீணில்னா நம்ம விளையாட்டாக அந்த நாமத்தை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த நாமத்தை யூஸ் பண்ணுறப்ப நமக்குள்ளே ஒரு பயம் இருக்கணும். ஏசப்பா மேலே ஒரு அன்பு கலந்த ஒரு பயம் இருக்கணும். சரிங்களா? சரி வாங்க, இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மனநிலைமை சரியில்லாத அங்கிளை குறிச்சும் அப்புறம் வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த சப்பானியான ஒருத்தரை குறித்து பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி உண்மையாக இருந்த ஒருத்தரை குறித்து பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள், உங்களுக்காக நான் ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன். இந்த உண்மையான இந்த அங்கிள் பாவம் பிச்சை எடுத்துட்டு தான் யாருன்னே தெரியாமல் இருந்த அங்கிள். சரிங்களா? ஆனால் இவங்கள ஒரு 2 அங்கிள் என்ன பண்ணுறாங்க? கூட்டிகிட்டு போய் அவருடைய தலையெல்லாம் க்ளீன் பண்ணி அவரை குளிக்க வச்சு நல்ல ட்ரெஸ் கொடுத்து அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரமும் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? பாருங்கள், அந்த அங்கிள் எவ்வளவு அழகாக அவருக்கு உதவி செய்கிறாங்க. இதுதான் ஏசப்பாவுடைய அன்பு குட்டீஸ். நீங்கள் ஏசப்பாவுடைய அன்பை அதிகமாக நினச்சி பாருங்கள். சரிங்களா? நீங்கள் ஜெபிச்சாலும் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? கேட்டு கிரியை செய்வாங்க. செய்கிறவங்களுக்காகவும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இந்த அங்கிள்ஸ் 2 பேரும் செய்கிறாங்க இல்லையா? இந்த அங்கிள் மாதிரி இன்னும் நிறைய பேர் நம்ம ஊரில், இந்த வேர்ல்டில் நிறைய பேர் இந்த மாதிரி காரியங்களை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்காகவும் நீங்கள் என்ன பண்ணணும்? தவறாமல் ஜெபிக்கணும். சரிங்களா? இனி நீங்கள் உங்கள் ஜெபத்தில் இவங்களையும் நினச்சி பார்க்கணும். சரிங்களா? என்னுடைய வசனம் என்ன சொல்லியிருக்கு பாருங்கள், நான் உங்களில் அன்பாக இருந்தது போல் நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள்னு ஏசப்பா சொல்கிறார் இல்லையா? அதுதான் குட்டீஸ். நீங்களும் உங்கள் மேலே மாத்திரம் இல்லை, உங்கள் அம்மா அப்பா மேலே மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா ஏசப்பா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. நமக்கு என்ன வேணும்? ஏசப்பா எப்போவுமே ஹாப்பியாக தான் இருக்கணும். சரிங்களா குட்டீஸ்? சரி வாங்க, நம்ம இன்றைக்கி ஜெபிப்போமா? சரி. ஏசப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோமாப்பா. அருமையான இந்த குட்டி பிள்ளைங்களே உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோமாப்பா. இந்த குட்டி பிள்ளைங்களே கத்தாவே நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய இருதயத்திலே தேவன் ஜெப ஆவியினால் நிரப்புவீராகப்பா. பிள்ளைகள் நல்லா ஜெபிக்கட்டும், ஜெப ஆவியினால் நிறைந்து இந்த தாராவை போல கத்தாவே ஜெபிக்க கத்தர் பிள்ளைகளுக்கு நல்ல பலனை கொடுப்பீராக. ஏசப்பா பிள்ளைகளுக்கு தகுதியான ஞானத்தினாலும் அறிவினாலும் புத்தினாலும் நிரப்புவீராக என்று ஜெபிக்கிறோமப்பா. அதே போல் இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த சப்பானியை போலவும் அப்பா, நாங்கள் கதையிலே பார்த்த அந்த மனநிலைமை சரியில்லாதவரை போலவும் இன்னும் எத்தனை பேர்கள் இப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்களோ அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த சிறு பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிச்சயமாய் செய்வீராக என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், நீங்கள் ரொம்ப அருமையாக உட்காந்து இந்த கதையை கேட்டதுக்காக நான் ஏசப்பாவை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரே ஒரு வாட்டி நம்ம அந்த வசனத்தை படிச்சிடலாமா? சரி வாங்க. நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34வது வசனம். ஓகேவா குட்டீஸ்?